மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அத்தை நகருங்க, நான் கழுவுறேன். இலக்கியா பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். எவ்வளவு வேலைதான் பண்ணுவீங்க பாருங்க. நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க, போங்க. இலக்கியா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பண்றேன். யோ நான் இல்ல இலக்கியா, விடு இலக்கியா. நீ கழுவுறத பார்த்தா ஜானகி என்னதான் திட்டுவா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் உங்களை என்னைக்குதான் திட்டல. ஜானகி அத்தை இப்ப தூங்க போயிருப்பாங்க, வரமாட்டாங்க. கவலைப்படாதீங்க, நான் வாஷ் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. ஐயோ வேணாம் இலக்கியா, பரவாயில்ல. அத்தை உங்க மேல பாவப்பட்டு நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லல. என் மேல பாவம் வந்துருமோன்னு செய்யறேன். ஆமா அத்தை, கௌதம் உங்க புள்ள, நான் உங்க மருமக. உங்களுக்கு இந்த வீட்ல எல்லா உறவும் உரிமையும் இருக்கு. ஆனா எல்லாம் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி தனியா நிக்கிறீங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும்போது நீங்க ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி தனியா கிச்சன்ல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. எல்லாரும் தூங்க போறப்போ நீங்க மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் அதை பார்த்துட்டு கண்டும் காணாம போனா எனக்கு பாவம் வராது? ஒரு மருமகளா நான் தான் உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடணும். அதுக்குதான் எனக்கு கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் இதையாவது செய்யற. தள்ளுங்க. இலக்கியா என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? தட்டை நான் கழுவுன மாதிரி நல்லா கழுவுங்க, அப்பதான் அழுக்கு போகும். சுத்தமா இருக்கும், புரியுதா? சரி கழுவுங்க. அத்தை நீங்க இன்னும் தூங்கலையா? திரும்ப. ஏன் இலக்கியா, ஏன் இப்படி இருக்க? இல்லத்த, அது வந்து இல்ல, உன்னால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது? அத்தை அம்மாடி இலக்கியா, இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. ஆனா உன்னோட ஒத்த குணத்தால இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்க. எல்லாரும் ஒவ்வொரு திசையில போகணும் தான் பாக்குறாங்க. ஆனா எல்லாரோட கையையும் புடிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒரு நல்ல திசைக்கு கொண்டு போற. உன்னால மட்டும்தான் இலக்கியா இப்படி இருக்க முடியும். உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த அஞ்சலியும் பைரவியும் பண்ற கூத்துக்கு இந்த குடும்பமே ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ஆனா நீ எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் அரவணைச்சிட்டு இவ்ளோ நல்லவளா இருக்கிய இலக்கியா. உன்னோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு கூட கவலைப்படாம அந்த அஞ்சலியோட கர்ப்பத்தை காப்பாத்தணும்னு இவ்ளோ கவலைப்படுற. அவளை எவ்வளவு அழகா பாத்துக்கிற. உன்னோட நல்ல மனசு யாருக்குமே வராது இலக்கியா. இன்னைக்கு கௌதம் கார்த்திக் வந்து சேர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் நீதான். நீதான் இலக்கியா. ரொம்ப நன்றிம்மா. அத்தை எதுக்கு நன்றி எல்லாம்? இது என் கடமை. ஒரு மருமகளோட வேலையே அதானே. இலக்கியா, எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நல்லபடியா கட்டி காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. வீட்டை மட்டும் இல்ல அத்தை, என் ரெண்டு அத்தைகளையும் நான் தான் காப்பாத்துவேன். ஏன்னா என் கௌதம இவங்க பெத்து கொடுத்தாங்க, நீங்க வளர்த்து கொடுத்தீங்க. என்கிட்ட வாங்க. எனக்கு ரெண்டு அத்தைங்களும் என் ரெண்டு கண்ணு மாதிரி. உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். எல்லா மருமகளுக்கும் ஒத்த சந்தோஷம் தான். ஆனா எனக்கு ரெட்ட சந்தோஷம். ஏன்னா எனக்கு மட்டும்தான் டபுள் அத்தைங்க. என்ன சொன்ன? ரெண்டு அத்தையா? அது வந்து கௌதம்
உனக்கு மட்டும் 2 அத்தைனா எப்படி? அதாவது ரேவதி அம்மா என்ன புள்ளையா பாக்குறதுனால உனக்கு இவங்க அத்தை. ஆ ஆ, அப்படி பார்த்தா எனக்கும் 2 அம்மா. ஏய், என்ன சொல்ற கௌதம் நீ? உனக்கு ஒரு அம்மா மட்டும்தான், அது நான், அவ்வளவுதான். எப்படி ஜானு? இல்லக்கா அவளுக்கு 2 அத்தைன்னு சொல்லும்போது நீ அமைதியா இருந்த. இப்ப நான் சொன்னா மட்டும் பிரச்சனை பண்ற? நோ எனக்கு 2 அம்மா தான். இல்லக்கா இந்த போன் அப்படி போ. கொஞ்சம் அப்படி போ. ஜானு வாங்கம்மா. ஜானு எனக்கு உயிர் கொடுத்தா அம்மா, ரேவதி அம்மா எனக்கு மறுபிறவி கொடுத்தா அம்மா. அப்படியே எங்க 3 பேரையும் ஒரு போட்டோ எடு. அத்தை ஸ்மைல் ப்ளீஸ். எங்க அஞ்சலியை காணோம்? இது அஞ்சலி சாப்பிடுற மாதிரியாச்சே. சாப்பிடாம இங்க எதுக்கு ஒளிச்சு வச்சிருக்கா? ரேவதி அம்மா இங்க இருக்கீங்களா? என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? இது என்ன கையில மாத்திர மாதிரி இருக்கு? அம்மா நீங்க 2 பேரும் கார்த்திக் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இது என்ன கையில மாத்திரை? இது அஞ்சலி கர்ப்பமா இருக்கான்னு டாக்டர் கொடுத்த மாத்திரை. ஆனா அஞ்சலி நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுது. நேத்து அஞ்சலி கிட்ட கார்த்திக் தம்பி மாத்திரை சாப்பிட சொல்லி கொடுத்தப்ப பார்த்தேன். அஞ்சலி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு மாத்திரை சாப்பிடாமலே கார்த்திக் தம்பியை அனுப்பிட்டான். ஆனா அந்த மாத்திரை சாப்பிடாமலே வச்சிருக்கா. அஞ்சலிக்கு என்ன ஆச்சு? அவ இதுக்கு டேப்லெட் எடுக்காம இருக்கணும். அதை ஏன் மறைச்சு வர வைக்கணும்? சம்திங் ராங். அவ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல கௌதம், தான் குழந்தைக்கு நல்லதுன்னு தெரியறப்போ அவ டேப்லெட் எடுக்காம இருப்பாளா? ஒருவேளை அந்த டைம் அவளுக்கு கொமட்டி இருக்கும் போல. ஆனா கார்த்திக் சத்தம் போடுவானேன்னு பயந்து மாத்திரையை சாப்பிடாம ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இலக்கியா, எனக்கு அப்படி தெரியல. மாத்திரை எங்க இருந்து எடுத்தீங்க? தோ இந்த மெத்தை கடியில இருந்து. இல்ல பாரு. ஏய் இவ்ளோ மாத்திரை இருக்கு. அப்ப டாக்டர் கொடுத்த எதையுமே அவ சாப்பிடவே இல்லையா? ரேவதி அம்மா சொன்னது கரெக்ட் தான். அஞ்சலி ஏதோ பெரிய ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்கா. பெரிய ஃப்ராட் தனம்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஐ திங்க் அஞ்சலியோட கர்ப்பமே போலியோன்னு தோணுது. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.